ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு சின்ன செல்லிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைடு வேஸில் முடிச்சிட்டாங்க. பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. அண்ட் இப்போதைக்கு டவுசோன் அண்ட் நாஸ்டாக் அகைன் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் அண்ட் கோல்டும் அகைன் வந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி சில்வரில் வந்து ஒரு 3 நாள் கண்டினியூஸ் செல்லிங்க்கு அப்புறம் ஒரு சின்ன அப்பு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி வந்து நான் ஃபியூச்சரில் வந்து அது 3 லட்சம் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் வந்து 2,91,000 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ இப்போயுமே வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. பட் அவன் எந்த லெவலில் உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,36,000 26,000 அந்த லெவலில் அகைன் கீழே உடச்சி திரும்ப செல்லிங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இன்னொன்று வந்து ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது. பட் வந்து ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். சில்வரில் வந்து திரும்ப யாரும் பை பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில்வரை பை பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே. ஸோ கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சில்வரில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டி வந்து இந்த 500 வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேங்க. வந்து தான் சப்போர்ட் எடுத்து திரும்புவான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 600 அந்த 650 அந்த ரேஞ்சிலேயே தான் க்ளோசிங் வைக்கிறாங்க. லோ வராங்க, பட் வந்து 650லேயே சஸ்டெயின் ஆகிறாங்க. ஸோ மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த 25,500 வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா தான் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பும். இல்லை 500க்கும் கீழே போச்சுன்னா திரும்ப வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி திரும்ப அந்த ஜோன்லேயே தாங்க இருக்கான். ஆனால் அந்த ஜோனுக்கு உள்ளே வந்திருக்கானே தவிர இன்னும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுக்குள்ளே கிடைக்கல. கிடைச்சுன்னா மட்டும்தான் கீழே இறங்கும். அந்த ஒரு கேப் ஃபில்லிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கேப் அப்பு. ஸோ அந்த அப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ மேபி அது எப்போ முடியும்னு தெரில. ஸோ அடுத்ததான் வந்து நிஃப்டி ஐடி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து செல்லிங்கில் தாங்க இருக்கான். அவன் வந்து பெரிய ஃபால் நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ பெருசாக வந்து எந்த ரெக்கவரியுமே இல்லை. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஐடி கிட்டேருந்து. பட் வந்து ஐடி வந்து சொதப்பிட்டான். திரும்ப வந்து கண்டினியூஸாக ஃபாலில் இருக்கான். ஸோ அதனால் அவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ரிலையன்ஸும் சைட்வேஸ் தாங்க. ஸோ அவனும் வந்து 1424 வந்து தான் ரிவர்ஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன். அவன் நிஃப்டி எப்படி 500க்கு வரணுமோ அதே மாதிரி வானும் 1424 வந்து ரிவர்ஸ் எடுத்தானா ஒரு நல்ல ரிவர்சலாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவனும் வந்து சைட்வேஸ் தான். ஆக்சுவலாக அந்த ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டில் சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லைங்க. ஒரே ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் அடித்தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைட்வேஸில் மட்டும்தான் இருக்கான். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அண்ட் குளோபல் நியூஸஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா ஈரானும் யூஎஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வார் டென்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈரானோட ட்ரோன் வந்து யூஎஸோட நேவி ஷிப்பை நோக்கி போயிருந்தது. அதை வந்து யூஎஸ் நேவி ஷிப்போட ஏர்க்ராஃப்ட் வந்து அதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோனை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரில. அண்ட் கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலேருந்து எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. கண்டமானிக்கு இறங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.